إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما. صدق الله العظيم. وقال النبينا صلى الله عليه وسلم: رضا الرب في رضا الوالد وسخط الرب في سخط الوالد. صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழும் புகழ்ச்சிகள் அனைத்தும் ஏக வல்ல நாயன் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் கண்மணியாம் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபிஉத் தாபிஈன்கள், கியாமத் நாள் வரை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, வாழ இருக்கும் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. புனிதமான மஸ்ஜிதாம் அல்லாஹுவின் இல்லம், இங்கே புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலாவும் அவனுடைய தூதரும் என்னென்ன விடயங்களை எடுத்து நடக்கும்படி கூறியிருக்கிறார்களோ அத்துணை விடயங்களையும் இயன்ற அளவு எடுத்து நடக்கும்படியும், எவற்றை விட்டு முற்றுமுழுதாக தவிர்ந்திருக்க வேண்டுமென்று அல்லாஹுவும் அவனுடைய ரசூலும் கூறியிருக்கிறார்களோ அவற்றை முற்றுமுழுதாக தவிர்ந்திருக்கும்படியும் முதல்கண் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசீஹத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ். அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய நேய நெஞ்சங்களே, அல்லாஹு தஆலா எமக்கு பல நிஅமத்துகளை தந்திருக்கிறான். அந்த நிஅமத்துகளை நாங்கள் மட்டிட நினைத்தால் மட்டிட முடியாது. அந்த அளவுக்கு எமக்கு நிஅமத்துகளை கொட்டி இருக்கிறான், அள்ளி அள்ளி தந்திருக்கிறான். குர்ஆனிலே அல்லாஹ் கூறும் பொழுது, நீங்கள் என்னுடைய நிஅமத்தை என்ன நினைத்தீர்கள் என்றால் வலா தஹ்சூஹா, நீங்க எண்ணி முடிக்க மாட்டீங்க, உங்களுக்கு எண்ணி மட்டிட முடியாது என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி கொண்டிருக்கிறான். அவ்வளோ நிஅமத்துகள் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். அந்த நிஅமத்துகளிலே உன்னதமான நிஅமத்தாக, மிகவும் உன்னதமான நிஅமத்தாக அல்லாஹ் தந்திருப்பது எங்களுடைய பெற்றோர்கள். பெற்றோர்கள் அல்லாஹ் எமக்கு தந்த ஒரு அருட்கொடை. எப்பொழுது எமக்கு நிஅமத்துடைய பொறுமதி விளங்கும்னு சொன்னால் அந்த நிஅமத் எங்களை விட்டு போனாதான் விளங்கும். இன்றைக்கு தாய் தந்தையர்களை யார் இழந்திருக்கிறார்களோ அவர்களிடத்தில் போய்த்து கேட்டு பாருங்க, பெற்றோர்களுடைய அருமையை பொறுமதியை சொல்லுவாங்க. அல்லாஹ் தந்த நிஅமத்துகளிலே சிறந்த நிஅமத்தாக இந்த பெற்றோருடைய நிஅமத் இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, இந்த பெற்றோரை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பல இடங்களில் சொல்கிறான். இந்த பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள், இந்த பெற்றோர்களுடன் நல்லினமான முறையில் நடந்து கொள்ளுங்கள், அவர்களை நோவினை செய்யாதீர்கள், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமையை கொடுங்கள் என்பதாக அல்லாஹ் பல இடங்களில் குர்ஆனிலே பேசிக் கொண்டிருக்கிறான். நான் ஆரம்பத்திலே ஓதின ஆயத்தை போல, வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹ் வபில் வாலிதைனி இஹ்சானா, நீங்கள் அல்லாஹுவை மாத்திரம் வணங்குங்கள்,
பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறிக்கொண்டிருக்கிறான். இன்னொரு இடத்திலே வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ வபில் வாலிதைனி இஹ்சானா இலா ஆகிரில் ஆயா. அந்த ஆயத்திலே ஆரம்பத்திலே அல்லாஹ் என்னை வணங்குங்கள், ஷிர்க் வைக்காதீர்கள், இன்னும் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். இந்த இடத்திலே நாம் ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும். அல்லாஹ் அவனுடைய ஏகத்துவத்துக்கு பின்னால் வபில் வாலிதைனி இஹ்சானா வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள், பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் அவனுடைய ஏகத்துவத்துக்கு பின்னால் பேசிக்கொண்டிருக்கிறான். உலமாக்கள் எழுதுறாங்க, ஏன் ஏகத்துவத்துக்கு பின்னால் எவ்வளவோ அமல் இருக்கும் பொழுது இந்த பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யும்படி அல்லாஹ் கூறியிருக்கிறான்? ஏன் கூறியிருக்கிறான்? உலமாக்கள் தஃப்சீரில் விளங்கப்படுத்துறாங்க, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல முதலாவது தான் ஏகத்துவம். அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல முதலாவது பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்தல் என்பதாக உலமாக்கள் எழுதுறாங்க. அதனால தான் அல்லாஹ் ஏகத்துவத்துக்கு பின்னால் குர்ஆன்ல வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய நேய நெஞ்சங்களே, அல்லாஹ் ஒவ்வொரு ஆயத்தின் மூலமாகவும் பெற்றோர்களுடைய மகிமையை விளங்கப்படுத்தி கொண்டிருக்கிறான். அது மாத்திரமில்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட பெற்றோருடைய மகிமையை, அவருடைய கண்ணியத்தை, அவருடைய பொறுமதியை பல ஹதீஸுகளிலே கூறியிருக்கிறார்கள். ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒருவர் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் உபாயிஉக அலல் ஹிஜ்ரதி வல் ஜிஹாதி அப்தகில் அஜ்ர மினல்லாஹ். யா ரசூலல்லாஹ், நான் உங்களிடத்தில் ஹிஜ்ரத் செய்கிற விஷயத்திலையும் ஜிஹாது செய்கிற விஷயத்திலையும் பயாத்து செய்து கொள்கிறேன், அல்லாஹ் எனக்கு கூலியை வழங்குவானா என்று கேட்டான். அல்லாஹ்விடத்திலே நான் கூலியை எதிர்பார்த்தவனாக உங்களிடத்திலே நான் ஜிஹாது செய்வதற்கும் ஹிஜ்ரத் செய்வதற்கும் நான் உங்களிடத்திலே பயாத்து செய்து கொள்கிறேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒருவர் வந்து கேட்கிறார். ஜிஹாது செய்வதென்பது மிகவும் சாதாரணமான விடயம் கிடையாது. தன்னுடைய உயிரை நீக்குவதற்காக வேண்டி, தன்னுடைய உயிரை பறிகொடுப்பதற்காக வேண்டி தியாகம் செஞ்சு வாரது தான் ஜிஹாத். ஹிஜ்ரத் என்று சொல்வதும் சாதாரணமான விடயம் கிடையாது. தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய குடும்பங்கள், தன்னுடைய தொழில், தன்னுடைய நாடு, தன்னுடைய ஊர் எல்லாவற்றையும் துறந்து விட்டு இஸ்லாத்துக்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்து வாரதுதான் ஹிஜ்ரத். இந்த ரெண்டுடைய விடயத்திலையும் அந்த வந்த மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைஅத் செய்றாங்க. சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களிடத்தில் பெற்றோர் இருக்கிறாங்களா? சொன்னாங்க, ஆம் யா ரசூலல்லாஹ், என்னிடத்தில் 2 பெற்றோர்களும் உயிரோடு இருக்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவங்களோட போய் திரிங்க, அவங்களுக்கு பணிவிடை செய்யுங்க, உங்களுக்கு இந்த கூலியை அடைஞ்சு கொள்வீங்க என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த ஹிஜ்ரத்தை காட்டிலும் அந்த ஜிஹாதை காட்டிலும் நபி அவர்கள் பெருமதியாக இந்த பிர்ருல் வாலிதைன் உபகாரம் செய்வதை எடுத்து கூறியிருக்கிறார்கள். அதுக்குரிய கூலியும் கிடைக்கும், இதுக்குரிய கூலியும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பேய்த்து பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யுங்க என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வச்சாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட பல ஹதீஸுகளிலே இந்த மாதிரி விளங்கப்படுத்திக்கிறாங்க. எங்களுக்கு தெரியும், உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு தாபிஇ, சஹாபி கிடையாது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜீவிய காலத்திலே வாழ்ந்தவங்க. ஒருவர் சஹாபியாக மாறுவதாக இருந்தால் அவர் நபி அவர்களை பார்த்திருக்க வேண்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்திருக்க வேண்டும். பார்த்திருந்தால் தான் அவர் ஒரு சஹாபியாக மாறுவார். சஹாபியை பார்த்தவங்களுக்கு தாபியங்கள் சொல்லுவாங்க. நபி அவர்களுடைய காலத்திலே உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த ஜீவிய காலத்திலே வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனால் நபி அவர்களை பார்க்கல,
காரணம் என்ன தெரியுமா? நபி அவர்களை பார்க்காமல் தடுத்தது தன்னுடைய தாய்க்கு பணிவிடை செஞ்சதுதான். தன்னுடைய தாய்க்கு பணிவிடை செய்ததன் காரணமாக நபி அவர்களுடைய திருமுகத்தை பார்ப்பதை அவர்கள் தவறவிட்டார்கள். நபி அவர்கள் அதற்கு பாராட்டினாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, ஒரு நபியுடைய முகத்தை பார்க்குறேன் என்று சொல்றது அந்த காலத்தில் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் எவ்வளோ போட்டி போட்டுக்கொள்வாங்க என்று சொன்னால், எந்த அளவுக்கு என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுவிக்கும் பொழுது, இமாமத் செய்யும் பொழுது வலது புறத்தில் வந்து உட்கார்ந்து கொள்வதற்கு போட்டி போட்டுக்கொள்வாங்க. வலது புறத்தில் சஃபில் நிற்பதற்காக வேண்டி சஹாபாக்கள் போட்டி போட்டுக்கொள்வாங்க. ஏன் தெரியுமா? நபி அவர்கள் தொழுது முடிஞ்சதுக்கு பின்னால் வலது பக்கத்துக்கு திரும்பிப்பாங்க. அப்படி திரும்பிக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய திருமுகத்தை பார்த்து கொள்ளலும் என்று சொல்லித்தான் விடிப்பாங்க. அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய அந்த போரிலே தன்னுடைய முன்பக்கத்தை காட்டாமல் பின்புறத்தால் ஈட்டிய வாங்கி கொண்டாங்க. ஏன் தெரியுமா? நபி அவர்களுடைய முகத்தை பார்க்கறதுக்காக வேண்டி. இப்படித்தான் சஹாபாக்கள் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமுகத்தை காண்பதற்காக வேண்டி பல பல விடயங்கள் செய்தது பல கிதாபுகளிலே பதிவாகி இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தன்னுடைய தாயை பராமரித்ததின் காரணமாக, அதற்கு முதலிடம் கொடுத்ததன் காரணமாக நபி அவர்களுடைய முகத்தை அவர்களுக்கு பார்க்க கிடைக்கல. நபி அவர்கள் அந்த தாயுடைய ஹிதுமத்தில் இருந்ததற்காக வேண்டி நற்செய்திகள் சொன்னாங்க. முஸ்லிமிலே பதிவாக இருக்கக்கூடிய ரிவாயத், இன்ன கைரத் தாபிஈன ரஜுலுன் யுகாலு லஹு உவைஸ். தாபிஈங்கள்ல சிறந்த மனிதர் ஒருத்தர் இருக்கிறாரே, அவருக்கு உவைஸ் என்று சொல்லப்படும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அவர்களுடைய வாயால் வந்த வார்த்தை. கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல சொன்னாங்க, யமனிலிருந்து ஒரு கூட்டம் வரும், அதில் உவைஸ் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் இருப்பார். அவர் வெண்குஷ்டத்தால் பீடிக்கப்பட்டு அந்த நோய் அவருக்கு நிவாரணம் அளிஞ்சிப்பார். ஆனால் ஒரு திர்ஹத்துடைய அளவு மட்டும் வெண்குஷ்டம் அவருக்கு இருக்கும், மற்ற எல்லா இடமும் அவருக்கு சுகமாகிக்கும். அவரை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காக வேண்டி முடியுமெண்டா இஸ்திக்ஃபார் செய்ய சொல்லுங்க. பிற்காலத்தில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு யமனிலிருந்து வரக்கூடிய அந்த படையை இதை சந்திச்சதுக்கு பின்னால் இந்த அடையாளங்களை எல்லாம் கண்டுகொண்டு உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு அணுகி தனக்கு பிழை பொறுத்து பாவ மன்னிப்பு தேடுமாறு வேண்டிக் கொண்டாங்க. இப்படியெல்லாம் அவர்களுக்கு கிடைத்த கண்ணியம் தன்னுடைய தாயை பராமரித்ததற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயால வந்தது. கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, இப்படித்தான் அந்த சஹாபாக்கள் தாபிஊன்கள் இருந்தாங்க. ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் சுவனத்தில் ஹாரிதா இப்னு நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை ஓதிக்கொண்டிருக்கிறத நான் பார்த்தேன்னு சொன்னாங்க. ஓதிக்கொண்டிருக்கிறத பார்த்தேன். அதனால நான் இடத்துல கேட்டேன், ஹாரிசாவே, நீங்க இந்த அந்தஸ்தை எப்படி நீங்க அடைஞ்சு கொண்டீங்க? இந்த அந்தஸ்தை நீங்க எப்படி அடைஞ்சு கொண்டீங்க? சொன்னாங்க ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, நான் என்னுடைய தாய்க்கு பணிவிட செய்கிறேன், நல்லினமான முறையில் உபகாரம் செய்கிறேன், அதனால தான் நான் இந்த அந்தஸ்தை அடைஞ்சு கொண்டேன் என்று ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த சஹாபியை சொல்றாங்க, நான் என்னுடைய தாய்க்கு நானே உடையை துவைத்து கொடுப்பேன், நானே சமையலை சமைத்து கொடுப்பேன், என்னுடைய தாயுடைய தலையை கோதி விடுவேன், பேணும் பார்ப்பேன். எந்த அளவுக்கு என்று சொன்னா, அவங்க சாப்பிடும் வரைக்கு நான் சாப்பிட மாட்டேன். ஏன் தெரியுமா? அவர்களுக்கு விருப்பமான இறைச்சி துண்டை நான் சாப்பிட்டு விடுவேனோ தெரியாது என்று நான் பயப்படுகிறேன். அதனால தான் என்னுடைய தாய் சாப்பிட்டதுக்கு பின்னால நான் சாப்பிடுறேன் என்று சொன்னாங்க ஹாரிஸா இப்னு நுஅமான் ரலியல்லாஹு அன்ஹு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இதனால தான் சுவர்க்கத்தில் அவங்க ஓதிக்கொண்டிருப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படி பல சம்பவங்களை நாங்கள் கிதாபுகளில் பதிவு செஞ்சுக்கிறத பார்க்கலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு தடவை அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க
ஒரு மனிதரை பார்க்குறாங்க. அவங்க தன்னுடைய தாயை தோளிலே சுமந்து கொண்டு கஅபாவை தவாஃப் செய்து கொண்டிருக்கிறாரு. இதை அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து கொண்டிருக்கிறாங்க. தவாஃப் செஞ்சு முடிஞ்சதுக்கு பின்னால் அந்த மனிதர் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல வந்து கேட்குறாங்க, நான் என்னுடைய தாயை தோளில் சுமந்து கொண்டு இந்த காபாவை நான் சுற்றி வந்தேன், அதனால் என்னுடைய கடமை நீங்கிட்டா, தாயுடைய கடமை என்னை விட்டு நீங்கிட்டான்னு கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, நீங்கள் அதாவது உம்மாவுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது அந்த பட்ட சிரமத்தால் தன்னுடைய தாய் ஆஹ்ன்ற ஒரு வார்த்தை சொன்னாலே அந்த வார்த்தைக்கு இந்த தவாஃப் செஞ்சது ஈடாகாதுன்னு சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, அவளோ எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து வியர்வையை சிந்தி தன்னுடைய இரத்தத்தை பாலாக தந்த அந்த தாய்க்கு நாங்கள் எவ்வளோ செய்வோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம் எவ்வளோ நாங்கள் அந்த தாயின் நிஅமத்தை நாங்கள் அதாவது வீணாக்கி கொண்டிருக்கிறோம். அவனுடைய பெருமதி ஆரம்பத்தில் சொன்னதை போல உயிரோடு இருக்கும் பொழுது அவனுடைய பெருமதி எங்களுக்கு விளங்காது. தாய் தந்தையை இழந்தவர்களிடத்தில் நீங்கள் கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க என்னுடைய நியாமத்தை, தாயுடைய நியாமத்தை. எங்களுக்கு உலகத்திலே நம்ப தகுந்த ஒருவர் இருக்குமாக இருந்தால் தாயும் தந்தையும் தான். வேற யாரும் சகோதரியாக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், மண்டைய வீட்டாராக இருக்கலாம், எப்பொழுதாவது எங்களை கை கழுவிட்டு பேசிடுவாங்க. இறக்கமாக எங்களோட ஈந்து பார்த்து கொண்டிருக்கிறதா அது தாய் தந்தையாக மட்டும்தான் இருக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, எங்களுக்கு ஒரு நோய் வந்துட்டு எங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டுன்னு சொன்னால் எடுத்து வந்து தன்னுடைய உயிரை கொடுத்து காப்பாற்றுறதுண்டா தாய் தந்தையாக தாய்க்கு. அந்த தாய் தந்தையுடைய நியாமத்தை நாங்கள் உதாசீனம் செய்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அவங்க நாங்கள் என்ன சொன்னாலும் அவங்களுக்கு நாங்கள் கேட்கணும், அவங்க என்ன எங்களுக்கு செய்ய சொல்கிறாங்களோ அதை செய்யணும். ஆனால் இஸ்லாத்தில் ஒரே ஒரு விடயத்தில் மட்டும் அவங்களுடைய பேச்சை கேட்கலாம். அது என்ன? அது அல்லாஹுவுக்கு மாறு செய்கிற விடயத்தில் கேட்கலாம். சொன்னாங்க, அல்லாஹுவுக்கு மாற்றம் செய்யும் விடயத்தில் ஹாலிக்கு நீங்கள் மஹ்லூக்குக்கு வழிபடாதீங்க. லா தாஅத லி மஹ்லூக்கின் ஃபி மஅசியத்தில் ஹாலிக். ஹாலிக்கு மாற்றம் செய்யும் விடயத்திலே நீங்கள் மஹ்லூக்குக்கு வழிபடாதீங்கன்னு சொல்லாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, பெரியார்களே, நாங்கள் அந்த விடயத்தில் மட்டும் தாய்க்கு கட்டுப்பட்டு அந்த விடயத்தில் மட்டும் கேட்காம கேளும். மற்ற எல்லா விடயத்திலையும் தாய் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடக்கணும். சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த சம்பவத்துக்கு இந்த விடயத்துக்கு ஒரு சான்றாக ஒரு சம்பவத்தை கூறுறேன். சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஏற்றுக்கொண்ட சந்தர்ப்பத்தில் தன்னுடைய தாய்க்கு தெரிய வருது, மவன் சஅத் பின் அபி வக்காஸ் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுட்டாங்க. தாய் மகனிடத்தில் வந்து சொல்கிறாங்க, மகன் நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க, இந்த இஸ்லாத்தை நீங்கள் விட்டுடுங்க. சஅத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, தாயே நான் என்னால் இந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்தை என்னால் விட முடியாது. அந்த தாய் சொல்கிறா, மகனே நீங்கள் இஸ்லாத்தை விடாட்டி நான் உண்ணவும் மாட்டேன், குடிக்கவும் மாட்டேன், இறுதியாக நான் இறந்து விடுவேன். அப்போ இந்த மக்கள் எல்லாம் தாயை கொன்ற பாவியே என்று உன்னை கூறுவார்கள், அதனால் நீங்கள் உங்களோட மார்க்கத்தை விட்டுடுங்கன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ சாதரதி எல்லாம் சொல்லி பார்க்குறாங்க, தாய் கேட்கல. இறுதியாக சொன்னாங்க, தாயே அல்லாஹு தஆலா உங்களுக்கு 100 உயிர்கள் தந்து ஒவ்வொரு உயிராக மடிந்தாலும் நான் இஸ்லாத்தை விடமாட்டேன் என்பதாக சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரிகளே, அல்லாஹுக்கு மாற்றம் செய்கிற விடயத்தில் மாத்திரம் பெற்றோர்களுக்கு வழிபடாமல் இருக்கிறதுக்கு அனுமதி இருக்குது. கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, நாங்கள் பெற்றோர்களுக்கு நிறைய நோவினைகளை செஞ்சிட்றோம், எங்களுக்கே தெரியாமல் நோவினைகளை செஞ்சிட்றோம். ஒரு தடவை ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தில் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் நான் ஜிஹாதுக்கு போகணும். சொன்னாங்க, நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களை எந்த நிலைமையில் விட்டுட்டு வந்தீங்க? அந்த சஹாபி சொல்கிறாரு, என்னுடைய பெற்றோர்கள் அழுத நிலைமையில நான் விட்டுட்டு வந்தேன், அவங்களுக்கு வாரது விருப்பம் இல்லை, அழுந்து கொண்டு இருக்கக்கூடிய நிலைமையில தான் நான் விட்டுட்டு வந்தேன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இர்ஜி
ஃபஅல்ஹிக்ஹுமா கமா அப்கைதஹுமா, நீங்க போங்க திரும்பி போய்த்து அவங்கள சிரிக்க வைங்க, அந்த ரெண்டு பேரையும் சிரிக்க வைங்க. நீங்க எப்படி அழ வைத்தீங்களோ ரெண்டு பேரையும் அதே போல நீங்க போய்த்து சிரிக்க வைங்க என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனது புண்படுறதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பல. அதைத்தான் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஃபலா தகுல்லஹுமா உஃப், நீங்கள் சீ என்ற வார்த்தையை கூட நீங்க பார்த்து பெற்றோர்களை பார்த்து சொல்லிடாதீங்க. சீ என்ற ஒரு வார்த்தை இன்றைக்கு அதையும் மீறி பெற்றோர்களை வெளியே துரத்துறது, அடிக்கிறது, துன்புறுத்துறது, முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது என்று சொல்லி அதையும் தாண்டி நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். இதுக்கெல்லாம் அல்லாஹு தஆலா தண்டனைகளை வச்சு தான் நீக்கிறான். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெரும் பாவத்திலிருந்து உள்ளதுதான் ஷத்முர் ரஜுலி அலா வாலிதை, தன்னுடைய பெற்றோர்களுக்கு ஒரு மனிதர் ஏசுறது பெரும் பாவத்தில் இன்றும் உள்ளதுதான். கேட்டாங்க சஹாபாக்கள், ஒரு மனிதர் பெற்றோருக்கு ஏசுவாங்களா யார சொல்ல? அந்த காலத்தில் அப்படித்தான் இருந்துச்சு. அது பெரிய ஒரு விடயமா பார்த்தாங்க. பெற்றோர்களுக்கு யாராவது ஏசுவாங்களா யார சூழல்லா? சொன்னாங்க ஏசுவாங்க. யசுப்பு அபாஹு, அவருடைய வாப்பாக்கு இவர் ஏசுவாரு, வயசுப்பு அபாஹு, இவருடைய வாப்பாக்கு அவர் ஏசுவாரு. ஃபயசுப்பு உம்மஹு வயசுப்பு உம்மஹு, இவருடைய உம்மாக்கு இவர் ஏசுவாரு, அவருடைய உம்மாக்கு இவர் ஏசுவார். மாறி மாறி உம்மா கேசி கொள்வாங்க, வாப்பா கேசி கொள்வாங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ்ல சொன்னாங்க. இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல பதிவாகப்பட்டது. கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யதுகுலுல் ஜன்னத மன்னானுன் வலா ஆகுன் வலா முதிமினுல் ஹம்ர், யார் ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு சொல்லி காட்டுறாங்களோ அவங்களும், பெற்றோருக்கு நோவினை செய்யக்கூடியவரும் மது அருந்தக்கூடியவரும் சுவர்க்கம் நுழைய மாட்டார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, பெரியார்களே, நாங்கள் இன்றைக்கு பெற்றோர்களுக்கு அவர்களுடைய நியமத்தை உதாசீனம் செய்வது மட்டுமல்ல, அவர்களுக்கு பல நோவினைகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். கண்ணூடாக எங்களை பார்க்கிறேன், கண்ணூடாக நான் காணலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, பெரியார்களே, எல்லா பாவத்தையும் உலகத்தில் அல்லாஹ் மன்னிச்சிடுவான். ஆனால் பெற்றோர்களுக்கு நாங்கள் நோவினை செஞ்சால் அல்லாஹ் அதை மன்னிக்க மாட்டான். அதனுடைய தண்டனையை இந்த உலகத்திலே அல்லாஹு தாலா கொடுத்துருவான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க குல்லு துனூபி யக்ஃபிருல்லாஹு மின்ஹா மா ஷா, அல்லாஹ் நாடினா இந்த உலகத்தில் செஞ்ச எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடுவான். எல்லா கோகுல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு நோவினை செய்தவரை தவிர. அந்த நோவினை செஞ்ச மனிதரை அல்லாஹு தாலா முட்கூட்டியே தண்டனையை கொடுத்து விடுகிறான். ஃபில் ஹயாத்தி கபுலல் மமாத், அவர் ஜீவிய காலத்திலே உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே அல்லாஹு தாலா மூத்துக்கு முன்னால தண்டனையை கொடுத்துடுறான். இன்றைக்கு நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம், சிலவங்களுக்கு தொழிலில் பிரச்சனை, அவங்களுடைய புள்ள வெளியே திரட்டிட்டாங்க, பார்த்தா இவர் ஏற்கனவே அவருடைய பெற்றோரை வெளியே திரட்டினவர். தொழிலில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, பரக்கத்தில், இப்படி நிறைய வார்த்தைகளை கேட்குறோம். அந்த டைமில் நாங்கள் சிந்திச்சு பார்க்கணும், என்னுடைய பெற்றோர்களுக்கு நான் நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கிறேனா? கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, பெரியார்களே, இப்படி அல்லாஹு தாலா பெற்றோர்களுக்கு நோவினை செய்வதன் மூலமாக இந்த உலகத்திலே தண்டனைகளை கொடுத்து விடுகிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் பெற்றோர்களுக்கு நிறைய நோவினை செஞ்ச நிலைமையில் பெற்றோர்கள் கபுராளிகளாக சென்றுட்டாங்க. எங்களுக்கு இப்போ கை சேதம் வரும். நான் பெற்றோர்களுக்கு நோவினை செஞ்சேன், அவர்களுடைய கடமைகளை சரியாக நான் நிறைவேற்றல, அவங்களுக்கு நான் என்ன செய்கிறது? ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய பெற்றோர்கள் இருவர் அல்லது இன்னொரு ரிவாயத்தில் ஒருவர் என்று வருது, மௌத்தாவிட்டார், நான் அவருடைய கடமைகளை சரியாக செஞ்சு கொள்ள கிடைக்கல, அவங்களுக்கு நான் என்ன செய்கிறது? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்களுக்காக வேண்டி நீங்கள் துஆ செய்யுங்க, அவர்களுக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்யுங்க என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதுவரைக்கும் உங்களுக்கு விளங்கும், நான் எனக்கு இந்த பாவத்தை எல்லாம் மன்னிச்சிட்டான்னு விளங்கும் வரைக்கும் நீங்கள் பெற்றோர்களுக்கு துஆ செய்யுங்க, அவங்களுக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்யுங்க என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, பெரியார்களே, இன்னொரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய பெற்றோர்கள் மரணிச்சிட்டாங்க, ஹல் பக்கிய மின் அபவை, என்னுடைய பெற்றோர்களுடைய கடமைகளில் ஏதாவது உபகாரம் செய்கிறதுல மிச்சமீக்குதான்னு கேட்டாங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஈக்குது 5 விஷயத்தை சொன்னாங்க.
சொன்னாங்க, அவங்களுக்கு நீங்கள் துஆ செய்யுங்க, அவங்களுக்கு நீங்கள் துஆ செய்யுங்க. ரெண்டாவது, அவங்களுக்கு இஸ்திக்ஃபார் செய்யுங்க. மூணாவது, அவங்க ஏதாவது உடன்படிக்கை செஞ்சிருந்தா அவங்களோட உடன்படிக்கையை நிறைவேற்றி வைங்க. அடுத்தது, அவங்களோட மௌத்துக்கு பின்னால் உங்களோட குடும்பத்தை சேர்ந்து நடங்க. அஞ்சாவது விஷயம் சொன்னாங்க, உங்களுடைய பெற்றோர்களுடைய நண்பர்களை இக்ராம் செய்யுங்க, சங்கைப்படுத்துங்கன்னு சொன்னாங்க. இன்றைக்கு நாம் பார்க்குறோம், பெற்றோர்கள் மௌத்தாவிட்டாங்கன்னு சொன்னால், மண்ணறைக்கு போய்த்து சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னால், குடும்பத்தை விட்டு நாங்கள் பிரிஞ்சு வேறையாக வந்துடுறோம், வெளிநாட்டுக்கு போய்த்துடுறோம், சம்பந்தமே இல்லாமல் இருக்கிறோம் குடும்பத்தோட. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் பெற்றோர்களுடைய குடும்பத்தோடு சேர்ந்து நடக்கிறதும் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஒன்று தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல தான் பெற்றோர்களுடைய சதீக், அவர்களுடைய நண்பர்களோடையும் நல்லினமான முறையில் நடக்கிறது, இக்ராம் செய்கிறது, அதுவும் இந்த பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஒன்று தான். ஒரு தடவை அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கழுதையில் ஏறி பிரயாணம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. கழுதையில் பிரயாணம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு கிராமவாசியை பாதையில் காண்றாங்க. கிராமவாசியை காண்றாங்க. கண்ட உடனே கழுதையிலிருந்து இறங்கி கொள்கிறாங்க. இறங்கிட்டு அந்த கிராமவாசியை கழுதையில் ஏற்றுறாங்க. ஏற்றினத்துக்கு பின்னால் அதோட நிப்பாட்டி கொள்ளலை, தன்னுடைய தலைப்பாகையை எடுத்து அந்த கிராமவாசிக்கு கொடுத்தாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை இதை பார்த்து கொண்டிருந்த சஹாபாக்கள் கேட்டாங்க அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து, அவர் ஒரு கிராமவாசி, அவருக்கு நீங்கள் ஒரு சிறிய உபகாரம் செய்திருந்தாலே போதுமாகிக்கும், திருப்தி அடைஞ்சிப்பார். கழுதையும் கொடுத்து உங்களுடைய தலைப்பாகையும் கொடுக்குறீங்களே, ஏன் அப்படி செஞ்சீங்க, ஏன் அப்படி செஞ்சீங்க? சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இவர் என்னுடைய தந்தை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய அன்புக்குரியவராக இருந்தார், அதனால தான் அப்படி செஞ்சேன் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லதை நான் கேட்டிருக்கிறேன். நல்லறங்களில் இருந்தும் உள்ளதுதான் தன்னுடைய தந்தையுடைய அன்புக்குரியவர்களை இக்ராம் செய்வது, சங்கைப்படுத்துவதென்று அந்த சொன்ன ஹதீஸ் எனக்கு, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் எனக்கு காதில் கேட்டுக்கொண்டிக்கு இந்த ஹதீஸ் முஸ்லிமில் பதிவாகுது. அதனால தான் நான் அப்படி செஞ்சேன்னு அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அதுவும் நாங்கள் தந்தையுடைய தாயுடைய சதீக்குகள் அவர்களுடைய நண்பர்களை நாங்கள் கண்ணியம் செய்கிறது, இக்ராம் செய்கிறதுலையும், அதுவும் பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய உபகாரங்களில் இருந்தும் உள்ளதுதான். அதே போல தான் ஒருவர் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனிடத்தில் கேட்குறாங்க, இன்னி அஸபுது தம்பன் அதீமா ஃபஹல்லி தௌபத்தன். சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் பெரிய பெரிய பாவங்களில் நிறைய பாவம் செஞ்சுட்டேன், ஏதாவது எனக்கு தௌபா இருக்குதா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு சாட்சி பெரியம்மா யாராவது இருக்கிறாங்களா? ஆம் யா ரசூலல்லாஹ், இருக்கிறாங்க. அவங்களுக்கு போய்த்து நீங்கள் பணிவிடை செய்யுங்க, அவங்களுக்கு உபகாரம் செய்யுங்க, உங்களுக்கு தௌபாவுக்கு பரிகாரமாக அமையும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படி சஹாபாக்களுடைய சரித்திரம் எங்களுக்கு சான்று பயின்று கொண்டிருக்குது. அதே போல ஹலீமா சஅதியா, எங்களுக்கு தெரியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பாலூட்டின பெண்மணி. அவங்க ஒரு தடவை வந்து கொண்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து அவங்களுடைய போர்வையை விரித்து கண்ணியப்படுத்தி உட்கார வச்சாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்படி பல சம்பவங்கள் எங்களுக்கு உதாரணமாக காட்ட முடியும். அந்த கண்ணியப்படுத்துறது, குடும்பத்தோடு சேர்ந்து நடக்கிறது, அத்துணையும் பிர்ருல் வாலிதைன் என்ற தலைப்புக்கு கீழால், அந்த பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்கிற என்ற தலைப்புக்கு கீழால் உலமாக்கள் எழுதிக்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்களும் பெற்றோர்களுக்கு வழிபட்டு நாங்கள் அவங்க என்ன சொன்னாலும், நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல அல்லாஹுக்கு மாற்றம் செய்யக்கூடிய விடயம் அல்லாமல் என்ன விடயம் சொன்னாலும் அவர்களுக்கு நாங்கள் பணிவிடை செஞ்சு நல்லினமான முறையில் நாங்கள் வாழணும். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிச்சுக்கொள்கிறேன். உசாமா ரலியல்லாஹுடைய சம்பவம். உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்தில் ஈத்த மரம் விலை உயர்ந்த பேய்த்து கொண்டுச்சு, விலை பேய்த்து கொண்டு இருந்துச்சு. எந்த அளவுக்கு சொன்னால் ஒரு மரம் 1000 திர்ஹங்களாக விலை பேய்த்து கொண்டுச்சு. அந்த சந்தர்ப்பத்தில் உசாமா ரலியல்லாஹு அவங்க
ஒரு மரத்தை 1000 திர்ஹம் கொடுத்து வாங்கி அதை பிளந்து உள்ளுக்கு இருக்கக்கூடிய குருத்தை எடுத்து, ஈத்தப்பழ குருத்து, அது மிகவும் ஒரு நல்ல ருசியான உண்டு, அதை எடுத்து தன்னுடைய தாய்க்கு கொடுத்தாங்க. சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க, உசாமாவே ரலியல்லாஹு அன்ஹு, உங்களுக்கு தெரியும் இப்போ ஈத்த மரம் எவ்வளோ விலை பைத்து கொண்டிருக்கின்ற, ஒரு மரம் 1000 திர்ஹங்களாக பைத்து கொண்டிருக்குது, இந்த சந்தர்ப்பத்திலையும் நீங்கள் மரத்தை எடுத்து, அது மட்டும் இல்லை நீங்கள் அதை பொளந்து உள்ளிக்கிற குருத்தை எடுத்து நீங்கள் தாய்க்கு கொடுக்குறீங்களே, என்ன காரணம்? அவ்வளோ கஷ்டப்பட்டு செய்யணும், விலை கொடுத்து வாங்கி எப்படி செய்யணும்னு கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க, உசாமா ரலியல்லாஹு அன்ஹு, நான் என்னுடைய தாய் எது கேட்டாலும் மறுத்தது கிடையாது, அவங்களுக்கு எது கேட்டாலும் நான் செஞ்சு கொடுப்பேன். அதனால் அந்த தாய் என்னிடத்தில் ஈத்தப்பழ குருத்து வேணும் என்பதாக கேட்டாங்க, அதனால் நான் தட்டுறதுக்கு விரும்பலை, அதனால தான் நான் அப்படி செஞ்சேன்னு சொன்னாங்க உசாமா ரலியல்லாஹு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இப்படி பல சம்பவங்கள் இருக்கிறது. நாங்கள் தாயை பார்க்கறது கூட பரிபூரண ஹஜ்ஜு செஞ்ச நன்மை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தாரான். அப்படி பல நன்மைகள், தாயை பராமரிக்கிறது, தாயை பார்க்கறது, தாய்க்கு நோவினை கொடுக்காமைக்கிறது, தாய்க்கு சந்தோஷமான வார்த்தைகளை பாவிக்கிறது, அவங்களோட போய்த்து உட்கார்றது, பேசுறது, சிரிச்ச முகத்தோடு பேசுறது. இன்றைக்கு விளங்குது, சிலர் சொல்லுவாங்க தன்னுடைய மகனுக்கு என்னோட பேசுகிறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இல்லாமல் நாங்கள் தாயோடு சேர்ந்து அவங்களுக்கு டைம் கொடுத்து பேசக்கூடிய மனிதர்களாக அல்லாஹ் எங்கள் அனைவரையும் ஆக்குவானாக.